பெரும் திரளென கூடியிருக்கின்ற வீட்டுக்கு வீடும் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தளபதியின் தோழர்களே, தோழியர்களே, தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த தமிழகத்திற்கு மக்களுக்குத்தான் என்று தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களே, கழகத்தை கட்டுக்கோப்போடு வழிநடத்தும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் உள்ளிட்ட கழக தலைமை நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் சோழ மண்டலத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கூட்டம், இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமே ஒரு மாநாடு என்கிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், காவிரி டெல்டா இனி தளபதியின் கோட்டை என்பது நிரூபிக்கப்படும். காவிரி கோட்டத்தின் 33 மாவட்டங்களிலும் இனி எந்த கட்சிக்கும் டெபாசிட் கூட கிடைக்காது. தமிழகத்திற்கு தகுதி வாய்ந்த தலைவர் இல்லாமல் தான் தமிழனை தேடிக்கொண்டிருந்தால், இதோ 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுதி வாய்ந்த தலைவன் நம் அண்ணன் தளபதி இருக்கிறார். கோடி கோடியாய் செலவு செய்து வாகனம் கொடுத்து விலை பேசி அழைத்து வரும் கூட்டத்திற்கு மத்தியில் ஒத்த ரூபாய் செலவு செய்யாமல் உண்மையான உணர்வுக்காக ஒன்று கூடி இருக்கின்ற இந்த கூட்டம் நாளை தமிழகத்தின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கும். அதிலே நம் கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமருவார்கள்.